மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்திருக்கு. இதில் கான்ஸ்பிக்வஸ் ஆப்சன்ஸ் என்பது திரு கே.ஏ. செங்கோட்டையனுடைய பங்கேற்பு இல்லாதது. இது முக்கிய செய்தியாக பார்க்கின்றோம். இது பற்றிய மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாய்மானவன். ஓற்றி வணக்கம் ஹரி. இன்றைய தினம் நடைபெற்ற அந்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்படி செயல்படுவது, அதிமுக எம்எல்ஏக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறையில இன்றைய தினம் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை என காலை முதலே தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. வழக்கமாக சட்டப்பேரவை கூட்டத்திற்கு பங்கேற்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 4வது நுழைவாயில் வழியாக செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது. அதிமுக எம்எல்ஏக்களை பொறுத்த மட்டில் எப்போதும் இந்த 4வது நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்கு முன்பாக இந்த நுழைவாயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறையில் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி தலைமையில ஆலோசனையில ஈடுபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. குறிப்பாக அன்றைய தினம் பேரவையில என்னென்ன கேள்விகளை முன்வைக்க வேண்டும், பேரவையில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக விவாதிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அத்தகைய இந்த கூட்டத்தை தான் இன்றைய தினம் நடைபெற்ற அந்த பேரவை கூட்டத்தின் போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் நிதியமைச்சர் வாசிப்பு தெரிவிக்கும் போது தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் முன்வைத்த வண்ணம் இருந்தாங்க. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என தெரிவித்து வெளிநடப்பு செய்யும் போது கூட செங்கோட்டையன் அவர்கள் 10வது நுழைவாயில் வழியாக நேரடியாக வெளியேறிவிட்டதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாய்மானவன். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.